வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் என்ன பொண்ணு. இன்றைக்கி வந்து பத்திய சமையல் மாதிரி ஒரு ட்ராப் தான் ஆயில். அந்த ஆயிலை எப்படி லைட்டாக ஃபுட் பண்ணியிருக்கேன்னு காமிச்சிருக்கேன். நம்ம வந்து நிறைய எண்ணெய் பட்டணெல்லாம் நிறைய பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதனால இனிமேல் ஒரு 2-3 நாளைக்கு எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாகவே நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து வயிறும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கும் அது வந்து கொஞ்சம் சாத்விக் ஃபுட்டாக இருக்கும். தே வில் ஆல்சோ பி ஹாப்பின்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பண்ணியது வந்து கத்திரிக்காயை போட்டு தான் நான் வந்து எண்ணெயே விடாமல் ஒரு வதக்கி வச்சுருக்கேன். அதாவது முதல்ல கத்திரிக்காயையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் மஞ்சப்பொடியும் போட்டு அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அதில் ஒரு கேப்சிகமும் நறுக்கி போட்டேன். அப்புறம் அதுவும் எல்லாம் சேர்ந்து வேந்ததுக்கப்புறம் அதில் மிளகா பொடியும் உப்பும் போட்டுட்டேன்னா அப்புறமா கடைசியாக 2 தக்காளியும் நல்லா நறுக்கி அது கூட போட்டு எல்லாம் சேர்ந்து வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய கருவேப்பிலையும் போட்டுட்டு பெருங்காயத்தையும் போட்டு இறக்கிட்டு சும்மா நம்ம வந்து வாண்டியில் கடுகை தாளித்து கொட்டலாம். இல்லைன்னா அதுக்கு வேணால் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இதை நான் பண்ணிடுறேன். இப்போது ஆல்மோஸ்ட் ஆகிடுத்து. தாளித்து மாத்திரம்தான் கொட்டணும். இந்த காய் வதக்கினதை நான் எடுத்து வச்சுட்டேன். தாளித்து மாத்திரம் கொட்டணும். கடைசியாக கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பருப்பு எதுவும் போடாமல் வெறும் புளி மாத்திரம் கொஞ்சமாக விட்டு ஒரு குழம்பு மாதிரி சாம்பார் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஏன்னாக்கா பருப்பெல்லாம் போட்டால் ரொம்ப ஹெவி ஆகிடுறது. வெள்ளை கொஞ்சம் இது என்னதான் இருந்தாலும் இந்த பட்டணெல்லாம் சாப்பிட்டா அப்புறம் எங்கேயோ கொஞ்சம் வெளியிலையும் போயிருந்தாவா அவளுக்கு வந்து ஒரு தீபாவளி கெட் டுகெதர் இருந்தது. அதனால் ஹெவியாக எதுவும் வேண்டாம்மா, வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நேற்றே சொல்லிட்டா நம்ம லைட்டாகவே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் நறுக்கிட்டு நான் வந்து தண்ணியில் போட்டு மஞ்சப்பொடியை போட்டு வேக வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் வந்து இருக்கிற காயெல்லாம் போட்டுட்டு அந்த பாத்திரத்துலேயே, அதாவது காய் வதக்கினே இல்லையா, அந்த காயை எடுத்து வச்சுட்டு அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணியும் மஞ்சப்பொடியும் போட்டு இருக்கிற காயெல்லாம் வேக வச்சுருக்கேன். இன்றைக்கி 2 புளியை போட்டு நம்ம சாம்பார் பொடி போட்டு லைட்டாக ஒரு குழம்பு பண்ணிடலாம். அதுக்காக முதல்ல இது வேகட்டும் கொஞ்சம் காயெல்லாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம போட்டு காயெல்லாம் நல்லாவே வேந்துட்டு இப்போ அதுக்கு வந்து உப்பு போட்டுடலாம். நான் வந்து குழம்புக்கெல்லாம் கல்லுப்பு தான் போடுவேன். அதனால் இந்த உப்பை வந்து போட்டு கொடுத்துட்றேன். இந்த கல் உப்பை கொஞ்சமாக நான் வந்து பொடி மாதிரி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அது ஃபுல்லாக பொடி ஆகாது, கொஞ்சமாக பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் பொடி போட்டுடலாம். அப்புறம் புளி கரைசல் வச்சுட்டுருக்கேன். அதையும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்றேன். கொஞ்சம் கூட எல்லாம் சேரட்டும் ஒன்றா. இப்போ நம்ம போட்ட உப்பு வந்து இது கூட நல்லா சேர்ந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான பொடிகள்லாம் நம்ம போட்டுடலாம். முதல்ல வந்து நான் தனியா பவுடர் போடுறேன். தனியாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது எண்ணெய் எல்லாமே கடாயில் வறுத்துட்டு அப்புறம் நான் எப்போவுமே அதை பொடி பண்ணி வச்சுப்பேன். அந்த பவுடர் தான் இது. இதை போடுறேன். அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர். இது சாம்பார் பவுடரில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் நான் சாம்பார் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு போட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த சாம்பார் பவுடர் ஆற்றுல பொடிச்சது அதையும் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுடுறேன். இதெல்லாம் போட்டால் கூட வெறும் மிளகா பொடியும் நம்ம கொஞ்சம் போடணும். அப்போ தான் இதுக்கு வந்து கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மிளகா பொடியும் நான் போட்டுட்டு இதை நல்லா இலக்கிடலாம். இப்போது நான் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து புளி கரைசல் நல்லா திக்காக தான் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதையும் நம்ம இந்த குழம்பு கூட விட்டுடலாம். இப்போ வந்து இந்த புளியையும் இது கூட விட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து விட்டுக்கலாம். தண்ணியை கொஞ்சம் இது கூட சேர்த்து இந்த புளியிலேயே சேர்ந்த கப்புலேயே சேர்த்துட்டு இதில் கொட்டிடுறேன். இப்போ இந்த கப்பில் வந்து நிறைய தண்ணி கொஞ்சம் ஒரு 1/4 கப்புக்கு மேலேயே இருக்குது. 1/2 கப்பு கம்மியாக இருக்குது. இந்த புளியையும் இந்த புளித்தண்ணியையும் அந்த புளித்தண்ணியோடு இப்போ நான் இந்த பாத்திரத்தை கரைச்சி வச்ச தண்ணியையும் விட்டுடுறேன். சேர்த்து கொஞ்சம் கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சொட்டு வெல்லம் போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட திக்னஸ் வேணும்னா நீங்கள் வந்து அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் விட்டுண்டா உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். இதுக்கு நிறைய கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலையும் நான் போட்டுவிடுறேன். நான் அதாவது எப்போவுமே 1 டேபிள் ஸ்பூன் போட்டோன்னா 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயமும் போடணும். அந்த மாதிரி பெருங்காயமும் கருவேப்பிலையும் இப்போ போட்டுவிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த பெருங்காயத்தையும் நான் போட்டுடுறேன்.
ஏன்னா நான் வந்து டேபிள் ஸ்பூன் சொல்லிவிட்டு ஸ்பூன் எதுவும் எடுத்துக்கலையேன்னு நினைக்காதேங்கோ. எனக்கு வந்து ரொம்ப இவ்வளவு நாளாக சமைக்கிறேன் இல்லையா, அதனால் கை பதமே எல்லாமே தெரியும். கண்ணும் கையும் பார்த்தாலே அது ஓரளவு போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஏதாவது உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா அப்படியே சிலப்போ ஆறுது உண்டு. அது மாதிரி ஆனாக்கா அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அதனால தான் நான் வந்து ஸ்பூனெல்லாம் எடுக்கலை, அப்படியே கொட்டிட்டேன். இது கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேரட்டும். கொஞ்சம் கூட தண்ணி கொடுக்கலாம். இதில் கொட்டிடலாம். என்ன பாருங்க, ரொம்ப திக்காக இருக்குது. இவ்வளோ திக்காக குழம்பு விட்டுக்க முடியாது. கொஞ்சம் கூட தண்ணி விட்டு கொடுக்கலாம். இப்போ நம்மளோட குழம்பு வந்து நல்லா தழைச்சி வருது. இது போகிறோம். இப்போ கடைசியாக இதுக்கு வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். கஸ்தூரி மேத்தியும் போட்டு ஒரு சின்ன அச்சு வெல்லத்தையும் போட்டு கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த கஸ்தூரி மேத்தியை போட்டுடலாம் வாசனைக்காக. அப்புறம் இந்த ஓரமாக நான் வந்து பாருங்க கொஞ்சமாக வெல்லம் வச்சுருக்கேன், அதையும் அதுக்கு போட்டுடலாம். ரொம்ப இனிப்பாக இருக்குமோன்னு பயப்பட வேண்டாம். அவ்வளோ இனிப்பாக இருக்காது, எல்லாம் பேலன்ஸ்டாகிடும் டேஸ்ட் எல்லாம். இப்போ நம்மளோட ஆகிடுத்து. இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ணணும்னா தாளித்து கொட்டணும். இந்த குழம்புக்கும் தாளித்து கொட்டி இந்த கறிக்கும் தாளித்து கொட்டிடலாம். ஒன்றாவே எல்லாத்துக்குமா தாளிப்பை வச்சுடலாம். நான் கேஸ் அணைச்சிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கிறேன். இந்த கோல்டு ப்ரெஸ்ட்டு கோகோனட் ஆயில் தான் நான் ஒரு டீஸ்பூன் போட்டுக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் இல்லை, ஒரு டேபிள் ஸ்பூன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. இதை விட்டுன்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு இதுவும் கூடிங்க 2 கருவேப்பிலையும் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் கூட புகையிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கறி குழம்பு எல்லாத்துக்குமே ஒரே வானொலி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சமையல் வந்து எல்லாமே பண்ணி முடித்தாச்சு. இது வந்து சாதம். இது வந்து நோ ஆயில் போட்டு கத்திரிக்காய் கறி, கத்திரிக்காய், தக்காளி, கேப்சிகம் போட்ட கறி. இதுவும் அதே மாதிரி சாம்பார்லேயும் நாட் மெனி ஸ்பைசஸ். அட் த சேம் டைம் வந்து ஆயில் வந்து ஒன்லி 1 ட்ராப் ஆஃப் ஆயில். அதுக்கப்புறம் இட்லி. இந்த சாத்விக் ஃபுட்டு தான் இன்றைக்கி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்து இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் வெஜிடேரியன் ஃபுட் யூ கேன் ஷேர் வித் தெம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. காட் பிளஸ். தேங்க்யூ. ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன். சாத்விக் ஃபுட்டுன்னா அதில் புளியும் மிளகாயும் சேர்க்க மாட்டேன். ஆனால் இதில் வந்து நான் கொஞ்சம் புளியும் கொஞ்சம் வந்து மிளகா பொடியும் சேர்த்துருக்கேன்.